ஆ ஆமா, அதோ நிக்கிறாங்க பாரு. யார் இப்படி பண்ணாங்களோ? எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. என்னப்பா இது? அட கடவுளே, இவ ஏன் இப்படி இருக்கா? இவ எப்பவும் இப்படித்தான் இருப்பா, என்னைக்குமே திருந்த மாட்டா. புவனா, என்ன புவனா, இத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? நான் மட்டும் உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லலைனா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? காரோட சேர்ந்து நீயும் உன் அண்ணனும் வெடிச்சு சிதறி இருப்பீங்க. அப்படி நடந்திருந்தா என்னோட ஒரே ஒரு ஜென்ம எதிரியான நீயும் ஒழிஞ்சிருப்ப, நானும் என் குடும்பமும் நிம்மதியா இருந்திருப்போம். நான் கடவுளை நம்புறவன், ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அஞ்சறவன். அதனாலதான் நான் இப்ப உனக்கு போன் பண்ணி சொன்னேன், உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். இனிமேலாவது திருந்தி வாழற வழிய பாரு. ரகுராம், உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். எனக்கே உயிர் பிச்சை போடுறியா? என்ன பாட விடன்னு சொல்லி நீதான் வந்து ஏன் கால்ல விழணும்? விட வெப்ப, விட வெப்ப. ஐயா, 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 அடடே, வணக்கம். வாங்க வாங்க. என்ன எல்லாரும் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மன்னிக்கணும், வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நேரம் இல்ல. மாங்கல்ய வரி வசூல் பண்றதுக்காக நாங்க ஊர் முழுக்க போகணும். ஐயா வீட்டுல முடிச்சிட்டு இன்னும் பல வீட்டுக்கு போகணும். ஓ சரி சரி, நல்லதுதான். ஜனகி, திருமாங்கல்ய வரி கொடுக்க பணம் எடுத்துட்டு வா. இது வரேங்க. குலம் கோத்திரம் தெரியாதவன், அப்பா அம்மா பேர் தெரியாதவன், யாரும் இல்லாதவங்களெல்லாம் குலதெய்வம் கோயில்ல சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி வரி போடுவீங்க? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏய், இன்னொரு தடவை கதிரை பார்த்து அனாத குலங்கோத்திரம் இல்லாதவன்னு சொன்ன, மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். ஓ, உண்மையை சொன்னா கோபம் வருதோ? ஆனா நான் சொன்னதானே உண்மை. எது எது உண்மை? கதிர் எங்க வீட்டு புள்ள, அவன் ஒண்ணு அனாதை கிடையாது. நீங்க வேணா உங்க புள்ளன்னு சொல்லிக்கலாம், ஆனா இவன் அப்பா அம்மா பேர் தெரியாதவன் தானே. அப்பா அத்தா பேர் தெரியாதவனுக்கு குலங்கோத்திரம் எப்படி தெரியும்? அதுவே தெரியாதவனுக்கு எப்படி வரி போட முடியும்? சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இது எங்க வீட்டு பிரச்சனை. இத நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கிளம்பு. அது எப்படி உங்க வீட்டு பிரச்சனையா ஆகும்? குலதெய்வம் கோவில்ல மாங்கல்யம் வரி போடுறாங்கன்னா அது பொதுவான விஷயம் தானே. அதை கேள்வி கேட்க எனக்கும் உரிமை இருக்கு. என்ன தர்மகர்த்தா, நம்ம கோவில்ல சட்டம் திட்டம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அமைதியா இருக்கீங்க. ஐயா, இந்த அம்மா சொல்றது சரிதாங்க. குளங்கோத்திரம் தெரியாம எப்படிங்க ஐயா வரி போடுறது? என்னங்க பேசுறீங்க? அம்மா அப்பா பேரு தெரியாதவங்களுக்கு குலதெய்வமே இருக்க கூடாதா? தானா எங்க குடும்பத்து பொண்ணு தானே. அவளை கல்யாணம் பண்ணதுனால நம்ம குலதெய்வத்தை கதிரும் கும்பிட முடியும் தானே. அப்ப அவங்களும் மாங்கல்ய வரி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நீங்க கேக்குறதெல்லாம் நியாயம்தான். ஆனா காலங்காலமா இதானே நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா? இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு மாத்த சொல்லல. வரி போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் கேக்குறோம். இருக்குமா, ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். அது ரொம்ப கடுமையான பரிகாரம். அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுங்க. நேத்தி கடனா முதுகுல கொக்கிய மாட்டி கோவில் தேரை இழுக்கணும். கோவில 3 சுத்து சுத்தி வரணும். ரொம்ப கஷ்டமான பரிகாரம்மா.
இத செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த கொக்கி தோலை பிச்சிருச்சுன்னா அம்மன் உங்களை ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் காலத்துக்கும் இவங்களுக்கு வரி போட முடியாது. அந்த பரிகாரத்தை நான் பண்றேங்க. அம்மா, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தாம்மா. எதுக்கு அப்படி சொல்றீங்க? ரகுராம் வீட்டு வாசல்ல வச்சு, அதுவும் ரகுராம் முன்னாடியே அவன் மருமகன் கொடுத்த பணத்தை துணிச்சலா தட்டி விட்டியே. எனக்கு கூட அந்த தைரியம் வந்திருக்குமான்னு தெரியலம்மா. அதை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுமா. அந்த ஆளால எனக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒன்னும் இல்லாததை சொல்லலையே. அந்த ஆளோட மருமகனுக்கு இருக்கிற தகுதியை தானே சொன்னேன். ஆமா, இப்ப எதுக்கு அந்த கதிரை டார்கெட் பண்ற? அண்ணே, அந்த ரகுராம எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரகுராமால அவனோட மக கண் கலங்கினா அதை தாங்கிக்கவே முடியாது. ஆனா அந்த ரகுராம பார்த்தா எனக்கு அப்படிலாம் தெரியலையம்மா. நீங்க ரகுராம பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். அந்த ஆளு மக மேல இருக்கிற பாசத்தை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் கொஞ்சம் ஓவராவே பண்ண. இந்நேரம் அந்த ஆள் வீட்டுல ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருக்கும். அம்மா, ஒரு செகண்ட்ல இவ்வளவுலாம் யோசிச்சிருக்கியம்மா. சூப்பர்மா. அந்த கதிரை குலதெய்வம் கோயிலுக்கு வரி கொடுக்க விடாம பண்ணணும்னு நீ நினைச்ச. ஆனா அந்த நினப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி அந்த பூசாரி பரிகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த கதிரும் பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டானே. விட்ட பண்ணிடுவான் போல இருக்க. அப்போ நாம எதுக்கு இருக்கோம்? அப்படியெல்லாம் விட்டுடுவோமா என்ன? மா போனா, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுமா, நான் அதை கரெக்டா செஞ்சிடுறேன். இந்த தடவை செய்ய போறது நாம இல்ல, செய்ய வைக்க போறோம். யார? பார்வதி வச்சுதான் செய்ய போறோம். பார்வதியை வச்சா எப்படிமா? சொல்றேன்னு. மடி, உன்னை அசைச்சிக்கவே முடியாதுமா. அந்த பரிகாரத்தை பண்ண போற கதிரை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. தனா, தனா, என்ன நீ அழுதுகிட்டு இருக்க? அந்த போனால ஒரு ஆளுன்னு அவ சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இது பாரு தனா, இது பாரு. அவளுக்கு நம்மள காயப்படுத்தலனா அவளுக்கு தூக்கமே வராது. அவளுக்கு நம்மள காயப்படுத்த தெரிஞ்ச ஒரே ஆயுதம் கதிரை பத்தி சொல்றதுதான்.